ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேறு கிட்ட வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் கிட்டனருங்க. இப்போ நம்ம டிவிக்கேவும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து யாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தொகுதியில் யார் எங்கே போட்டியிட போகிறாங்க அப்படின்றது மட்டும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ நம்ம கட்சி ஆரம்பித்தே பார்த்தோன்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. இப்போ எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் தன்னிச்சையாக நிற்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். நமக்கு இதே ஒரு வெற்றி மாதிரி தாங்க. இதே நம்ம கொண்டாடலாம். இப்போ வாங்க, இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தொகுதியில் இப்போ யார் எங்கெங்கே நிற்கிறா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் தொகுதி. அதில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள். விஜய்னா நம்ம விஜயனால அந்த பேர் வச்சுருக்க ஒருத்தவங்க தான் இன்றைக்கி தான் விருத்தாச்சலம் தொகுதியில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெய்வேலி என் ஆனந்த் அவர்கள், பண்ருட்டி எம் மணிகண்டன் அவர்கள், கடலூர் குறிஞ்சிப்பாடி. இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே வேட்பாளர் தான், ராஜ்குமார். ஒரே வேட்பாளர் தான் 2 தொகுதியிலையும் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புவனகிரி மகாலிங்கம் அவர்கள். சிதம்பரம் அதை பார்த்திங்கன்னா என் பாரி அவங்க நிற்கிறாங்க. காட்டுமன்னார் கோயிலில் பார்த்திங்கன்னா சீனிவாசன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தான் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிவிகே சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் கடலூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த தொகுதி உங்கள் தொகுதின்னும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.